நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்றைக்கி கங்கை ஹெர்பல் கிச்சனில் சூப்பரான அருமையான டிஃபன் சமையல் தாங்க. பாருங்கள், கலவைக்கீரை நம்ம சேனலில் கொடுத்துருப்போம், போய் பாருங்கள் என்னென்ன கீரை கலந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. துத்தி கீரை என்னென்னவோ இந்த நிறைய கீரைங்க, ஒரு 15-20 கீரை வெரைட்டி கலந்துருக்கும். நம்ம சென்னையிலையும் கிடைக்கிது, எப்போயாவது ஒரு தடவை நம்ம சொல்லி வச்சு வாங்கலாம். கலவைக்கீரை கடைஞ்சிட்டிங்கன்னா சப்பாத்தி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனுங்க. மோர் சாதத்துக்கு எடுத்து வச்சுன்னு தொட்டுன்னு சாப்பிட்டு பாருங்களேன், பிரமாதமாக இருக்கும். இதில் ஒன்றுமே இல்லைங்க, அந்த கலவைக்கீரையை நல்லா அலம்பிடுங்க. ஒரு 6-7 முறை பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா அலம்பி எடுத்துருங்க. எடுத்துட்டதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா, பூண்டு மட்டும் ஒரு 2 கட்டி பூண்டு போட்டுக்கோங்க. போட்டு இந்த கீரையை நல்லா அலம்பி வச்சு வேக வச்சுட்டு எடுத்து கடைஞ்சிட்டு கொஞ்சமாக பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் அதேமாதிரி கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு இந்த கீரை வெந்த உடனே உப்பு போட்டு கடைஞ்சிடணும், தண்ணியை வடிகட்டிட்டு. ஆனால் அந்த தண்ணியை அதிலே சேர்த்துக்கணும், திட்டமாக தண்ணி விட்டு வேக வைங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டு ஜீரகம் போட்டு இந்த பூண்டை நச்சு வச்ச பூண்டை போட்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க, குட்டி சின்ன வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு கருகு அந்த வடகம் மாதிரி, வடகம் இருந்தால் வடகம் தாளிச்சிக்கோங்க, அப்படி இல்லைன்னா இது நல்லா வதக்கிட்டு இதில் கொட்டிட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு கடைஞ்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க கலவைக்கீரை. இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. அதாவது இந்த கீரையை சாப்பிட்டிங்கன்னா உடம்பு அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரி இருக்கும், லேசாக இருக்கும், கலகலகலன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், இது வரைக்கும் ட்ரை பண்ணலாம். கீரைக்காரங்கள்ட்ட கேளுங்க, தெரியும். இன்றைக்கி தூயமல்லி அரிசி சாதம். தூயமல்லி அரிசி டயபெட்டிக்கு அவ்வளோ நல்லது. அபவ் 40க்கு மேலே இருக்கிறவங்களும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். உங்கள் பகுதியில் கிடைக்கிது அப்படின்னும்போது தாராளமாக நீங்கள் சாப்பிடுங்க. இந்த சப்பாத்தியோட இந்த கலவைக்கீரை தொட்டுன்னு சாப்பிட்டா அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. அதனால தான் இன்றைக்கி சப்பாத்தி, காலையில் சாப்பிட்றதுக்கு ட்ரை ஃப்ரூட் ஜூஸு, கோதுமை ரவை உப்புமா. அதாவது நீர் மோர் இல்லாத ஒரு உணவு கிடையாது. அதனால் நீர் மோர் செலுப்பணும் இனிமேல் தான். அப்புறம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பீக்கங்காய் டோட்டல். அதாவது பீக்கங்காய்னா என்னோடய கணவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் என்ன பண்ணேன்னா, அது எவ்வளோ வாங்கிட்டு வந்தாலும் அது வதக்கினா குட்டி தான் ஆகும். அதனால் சரி பரவாயில்ல, அவருக்கே ஒரு 2-3 டேஸ் வச்சு செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு நிறைய காய் இருக்குது, கத்திரிக்காய், வெண்டைக்காய், புடலங்காய், இன்னொரு அவரைக்காய், கோவக்காய் எல்லாமே இருக்குது. அதனால் சரி ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கும் இல்லையா, அதனால் அவருக்கு பிடிக்கிறத அவருக்கு ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் சூப்பராக 4-5 நாள் நல்ல சமையலுங்க, நல்லா இருந்தது. ஆனால் நான் அதெல்லாம் வீடியோலாம் எதுவுமே எடுக்கலை. போனோமா, நம்மளுக்குன்னு ஒரு டைம் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படின்றதுனால உங்களுக்கு நல்ல வீடியோ கொடுக்க முடியல. பீக்கங்காய் டோட்டல். இதில் நல்லா இந்த வேர்க்கடலையை உடச்சி ஒன்றும் பாதியமாக நொறுக்கி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட கூட நீர் மோர். இதாங்க இந்த கலவைக்கீரை. நீங்கள் ட்ரை பண்ணலை அப்படின்னா ஒரு தடவை கீரைக்காரங்கள்ட்ட கேட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பதிவை சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா ஒரு தடவை போய் நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பதிவை கொடுங்க. ஓகே, உணவு தான் மருந்து, மருந்து தான் உணவு. பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. சப்போர்ட் மீன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களை மனசில் என்ன தோணுதோ அதை பதிவிடுங்க. நன்றி.